சார் ஒரு நிமிஷம் தம்பி, அங்க அந்த சுப்பராயனுடைய நினைவு மண்டபத்துக்கு போங்க. என்ன சார் கட்டவே இல்லைனாரு, எங்கேயோ போன்னு சொல்றீங்க நீங்க. சமீபத்துல நாமக்கலுக்கு விஜய் வந்தது நீங்க ஆமா சார், நீங்க மீடியாக்காரங்க உங்களுக்கு தெரியும். முழு பூசணிக்காய சோத்துல மறைப்பாங்கன்னு சொன்னான். இவர் வந்து அப்படிதான் மறைச்சிருக்கிறார். இது வந்து என்கட்சி தேசிய நெடுஞ்சாலை. ஓகே, இந்த நெடுஞ்சாலையினுடைய ஓரத்துல பல லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு போற இடத்துல ஒரு சுப்பராயனுடைய நினைவு மண்டபம் எங்க தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். கட்டி முடிச்சிட்டோம் சார். இது பாக்குறீங்களா? இது என்ன படிங்க, நீங்களே படிங்க. சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ப. சுப்பராயன் அரங்கம், புதுச்சத்திரம். அவருக்கு வந்து இந்த ஊர் தான் பூர்வீகம். இது வந்து புதுச்சத்திரம்னு சொல்ற பகுதி. ஓகே சார். நாம தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த சுப்பராயனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டப்படும்னு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம். தேர்தல் அறிக்கை 456 சொன்னது யாரு? ஆமா, சொன்னது யாருன்னாரு. செஞ்சிட்டோம் பாரு அப்படிங்கிறோம். இப்ப விஜய் இதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? கிட்டத்தட்ட கட்டி முடிஞ்சிட்டாங்க. 98% இந்த பணிகள் முடிஞ்சிருச்சு. ஆனா இது வந்து நம்ம அவர் விஜய்க்கு எப்படி தெரியாத போச்சு. ஏன்னா அவரை சொல்லி குத்தம் இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்தவங்க விசாரிக்காம தெரியாம எழுதி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒண்ணு போதும். அவர் ஒரு ஊரா போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருல, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில என்ன செஞ்சாங்கன்னு. நான் பாருங்க, எங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதை செஞ்சிருக்கிறோம். நீங்க பொய் பேசுறத நிறுத்துங்க. உண்மையை தெரிஞ்சு பேசுங்க. பயன்பாட்டுக்கு வரும். அதையும் இன்னும் ஒரு சில மாதங்கள்ல, 2 மாதங்கள்ல இது வந்து பயன்பாட்டுக்குன்னு சொல்றதை விட வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு இந்த மணிமண்டபத்தை வந்து பார்வையிடலாம். அதை திறந்துருவாங்க.